குருதேவர் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள். பஜனைகளில் முதலில் எந்த நிதாயி மத யானை என்று முழுதாக பாடுகிறார்கள். பரவசம் அதிகமாக வெறும் யானை யானை என்றுதான் வரும். அதற்கு பிறகு யா யா என்று சொல்லிக்கொண்டே சமாதி ஏற்பட்டு விடுகிறது. இவ்வளவு நேரம் பாடிக்கொண்டிருந்தவன் அப்போது மௌனமாகி விடுகிறான். விருந்து வேளையில் ஆரம்பத்தில் பெரிய ஆரவாரம் நிலவுகிறது. இலையின் முன் உட்கார்ந்ததும் ஆரவாரம் பெருமளவில் குறைந்து விடுகிறது. பூரி கொண்டு வா என்ற சத்தம் மட்டும் கேட்கிறது. பூரியையும் கறியையும் உண்ண ஆரம்பித்ததும் 3/4 பங்கு சத்தம் குறைந்து விடுகிறது. தயிர் வந்த பிறகோ வெறும் சுப் சத்தம்தான். சத்தம் இல்லை என்றே சொல்லிவிடலாம். உண்ட பின்போ உறக்கம். அப்போது எல்லாம் அமைதி. முதலில் கிரியைகள் அது இது என்று பெருத்த ஆரவாரம் இருக்கவே செய்யும். இறைநெறியில் முன்னேறுகின்ற அளவிற்கு அவை குறைகின்றன. பிறகு கிரியைகள் விலகிவிடுகின்றன. கடைசியில் சமாதி. மருமகள் கருவுற்றால் மாமியார் அவளது வேலைகளை குறைக்கிறாள். 10ஆம் மாதத்தில் அவள் அநேகமாக எந்த வேலையும் செய்வதில்லை. குழந்தை பிறந்த பின்போ ஒரேயடியாக வேலைகள் விலகிவிடுகின்றன. குழந்தையை கொஞ்சுவது மட்டுமே அவளது வேலை. வீட்டு வேலையை மாமியார் நாத்தனார் எல்லாம் செய்கிறார்கள். சமாதி நிலையை அடைந்த பிறகு அநேகமாக உடல் நிலைப்பதில்லை. ஏதோ சிலரது விஷயத்தில் உலகிற்கு போதிப்பதற்காக உடல் நீடிக்கிறது. உதாரணமாக நாரதர் போன்றோர் மற்றும் சைத்தன்யரை போன்ற அவதார புருஷர்கள். கிணறு வெட்டிய பிறகு சிலர் மண்வெட்டி கூடை முதலியவற்றை எரிந்து விடுகிறார்கள். சிலர் அவை வேறு யாருக்காவது உபயோகப்படும் என்று பத்திரப்படுத்தி வைக்கிறார்கள். அதுபோல் இத்தகைய மகாபுருஷர்களும் மக்களின் துயரத்தில் துடிக்கிறார்கள். தங்கள் ஞானம் பெற்றால் போதும் என்று நினைக்கின்ற சுயநலவாதிகள் அல்ல இவர்கள். சுயநலவாதிகளின் விஷயம் உங்களுக்கு தெரிந்ததுதானே. இங்கே ஒன்றுக்கு பொங்கல் என்றால் போக மாட்டார்கள். அதனால் உங்களுக்கு ஏதாவது நன்மை வந்துவிடும் பாருங்கள். 1 பைசாவுக்கு இனிப்பு வாங்கி வர சொன்னால் கொஞ்சம் நக்கி பார்த்துவிட்டு தான் கொண்டு வருவார்கள். ஞானிகளிலும் ஆற்றல் வேறுபாடு உண்டு. சாதாரண ஞானிகள் மக்களுக்கு போதிக்க பயப்படுகிறார்கள். சிறிய சுள்ளி எப்படியோ நீரில் மிதந்து செல்லும். அதன் மீது ஒரு குருவி உட்கார்ந்தாலும் போதும், மூழ்கிவிடும். நாரதர் போன்றவர்கள் வலுவான மரக்கட்டைகள். அவை தாமும் மிதக்கும். மனிதர்கள், பசுக்கள், ஏன் யானைகளை கூட ஏற்றி செல்லவும் செய்யும். எம்பெருமானே, நீ எவ்வளவு அழகான மலர்களை படைத்திருக்கிறாய், நீ வானத்தை படைத்திருக்கிறாய், நட்சத்திரங்களை படைத்திருக்கிறாய் என்றெல்லாம் ஏன் சொல்ல வேண்டும்? ஆற்றல்களில் விருப்பம் உடையவன்தான் இறைவனின் ஆற்றல்களை வர்ணித்து கொண்டிருப்பான். ராதாகாந்தர் கோவிலின் நகைகள் களவு போன போது மதுர்பாபு கோவிலில் சென்று, கடவுளே, அவமானம், உமது நகைகளையே உம்மால் காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லையே என்று கூறினார். அவரிடம் நான், என்ன அற்ப புத்தி உங்களுக்கு? லட்சுமி தேவியே யாருக்கு பணிப்பெண்ணாக பாத சேவை செய்கிறாளோ அவருக்கு செல்வத்திற்கு என்ன குறைவு? உங்களுக்குத்தான் இந்த நகைகள் ஏதோ பெரிய விஷயம். அவருக்கு இவை வெறும் மண்ணாங்கட்டிகள். சீச்சி, இவ்வளவு அற்பமாக பேசுவது உச்சிதமல்ல. எந்த செல்வத்தை நீங்கள் அவருக்கு கொடுத்துவிட முடியும் என்றேன். யாரிடம் ஆனந்தம் கிடைக்கிறதோ அவரையே மக்கள் நாடுகிறார்கள். அவருடைய வீடு எங்கே இருக்கிறது, எத்தனை வீடுகள், எத்தனை தோட்டங்கள், எவ்வளவு பணம், எத்தனை வேலைக்காரர்கள் போன்ற விவரங்களால் எல்லாம் என்ன பயன்? நரேந்திரரை பார்க்கும்போது நான் எல்லாவற்றையும் மறந்து விடுகிறேன். அவனது வீடு எங்கே உள்ளது, அவனது தந்தை என்ன செய்கிறார், அவனுக்கு எத்தனை சகோதரர்கள், இவற்றை மறந்து போய் கூட நான் அவனிடம் கேட்பதில்லை. இறைவனின் இன்பரசத்தில் மூழ்கிவிடு. அவரது படைப்பு எல்லையற்றது, அவரது மகிமை வரம்பற்றது போன்ற விவரங்களால் நமக்கு என்ன பயன்? இறைக்காட்சிக்கு பிறகு பக்தனுக்கு அவருடைய திருவிளையாடல்களை பார்க்க வேண்டும் என்ற ஆசை ஏற்படுகிறது. ராவணனை கொன்றபின் ராமச்சந்திரர் அரக்கரை நகரத்திற்குள் நுழைந்தார். கிழவியான நிகிஷா பயந்து ஓடத் தொடங்கினாள். அதை கண்ட லட்சுமணன் ராமனிடம், அண்ணா, எவ்வளவு வயதான கிழவி, எத்தனை பிள்ளைகளை இழந்திருக்கிறாள், இவளுக்கு உயிரை பற்றி இவ்வளவு பயம், இப்படி ஓடுகிறாளே, இதை என்னவென்று சொல்வது என்றான். ராமச்சந்திரர் நிகிஷாவுக்கு அபயம் அளித்து அவளை தம்மிடம் வரவழைத்து அதை அவளிடம் கேட்டார். அதற்கு நிகிஷா, ராமா, நான் இத்தனை நாள் பிழைத்திருந்ததால்தான் உன்னுடைய இவ்வளவு லீலைகளை பார்க்க முடிந்தது. இன்னமும் உயிர் வாழ்ந்தால்
எத்தனையோ லீலைகளை பார்ப்பேனே என்றாள். குருதேவர் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள். தூயவர்களை பார்க்காமல் எப்படி வாழ்வது? தூயவர்கள் முந்தைய பிறவியில் எனது உறவினரோ என்று தோன்றுகிறது. மறுபிறவி உண்டு என்று கேள்விப்பட்டிருக்கிறேன். நமது சிற்றறிவை கொண்டு இறைவனுடைய செயல்களை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? பலர் கூறியிருக்கிறார்கள். எப்படி நம்பாமல் இருப்பது? பீஷ்மர் உடலை விடும் நேரம் அம்பு படுக்கையில் படுத்திருந்தார். பீஷ்மரின் கண்களில் கண்ணீர் பெருகுவதை பாண்டவர்கள் பார்க்கின்றனர். அப்போது அர்ஜுனன் கிருஷ்ணரிடம், கிருஷ்ணா, இது என்ன விந்தை? தாத்தா சத்தியமே உருவானவர், புலன்களை வென்றவர், ஞானி. உயிர் போகும் தருணத்தில் மாயையின் வசப்பட்டு அழுகிறாரே என்றான். அதை கேட்ட பீஷ்மர், கிருஷ்ணா, நான் அதற்காக அழவில்லை என்பது உனக்கு தெரியும். பகவானே பாண்டவர்களுக்கு சாரதியாக இருந்தும் அவர்கள் படுகின்ற துன்பங்களுக்கு முடிவே இல்லாமல் இருக்கிறது. இதை எண்ணித்தான் பகவானுடைய காரியங்கள் எதையும் புரிந்து கொள்ள முடியவில்லையே என்று அழுகிறேன் என்றார். பாகவதம் பக்தன் பகவான். ஞானியரின் திருவடிகளை வணங்குகிறேன், பக்தர்களின் திருவடிகளை வணங்குகிறேன். உருவக்கடவுளை வழிபடுகின்ற பக்தர்களின் பாதமலர்களை வணங்குகிறேன். அருவக்கடவுளை வழிபடுகின்ற பக்தர்களின் அடிமலர்களை வணங்குகிறேன். முற்கால பிரம்மஞானியரின் திருவடிகளையும் தற்கால பிரம்ம சமாஜத்தினரின் திருவடிகளையும் வணங்குகிறேன் என்றார் குருதேவர். குருதேவர் சர்க்கஸ் பார்க்க சென்றார். அப்போது கூறினார், குதிரை மின்னல் வேகத்தில் ஓடிக்கொண்டிருந்த போது அந்த பெண் எவ்வளவு சாமர்த்தியமாக குதிரையின் மீது ஒற்றை காலில் நின்று கொண்டிருந்தாள் பார்த்தாயா? எவ்வளவு கடினம்! நீண்ட காலமாக பயிற்சி செய்திருக்க வேண்டும். அதனால்தான் இது சாத்தியமாயிற்று. கொஞ்சம் கவனக்குறைவு இருந்தால் போதும், கையோ காலோ உடைந்து போயிருக்கும். ஏன் உயிரே போயிருக்கலாம். உலகில் வாழ்வதும் இதுபோல் கடினமானது. பல சாதனைகள் செய்து இறையருளை பெற்ற ஒரு சிலரால் தான் வெற்றி பெற முடிகிறது. பெரும்பாலானவர்களால் முடிவதில்லை. உலகத்தில் வாழ வாழ அதில் மேன்மேலும் கட்டுண்டு விடுகின்றனர். மேலும் மேலும் அதில் மூழ்குகின்றனர். மரண வேதனை அனுபவிக்கின்றனர். ஜனகர் போன்ற ஏதோ ஒரு சிலர் கடுமையான தவங்கள் செய்து அவற்றின் வலிமையால் வாழ்க்கையை நடத்தினர். எனவே சாதனைகள் மிகவும் அவசியம். இல்லையென்றால் வாழ்க்கையை சரிவர நடத்த முடியாது. ஒரு வழியால் ஜாதி வேற்றுமையை நீக்க முடியும். பக்திதான் அந்த வழி. பக்தர்களுக்கு ஜாதி இல்லை. பக்தி ஏற்பட்டால் உடல், மனம், ஆன்மா அனைத்தும் தூய்மை பெறுகின்றன. சைத்தன்யரும் நித்தியானந்தரும் ஹரிநாமத்தை எல்லோருக்கும் வழங்கினர். சண்டாளர்களையும் தழுவி கொண்டனர். பக்தி இல்லாத பிராமணன் பிராமணனும் அல்ல, பக்தியுடைய சண்டாளன் சண்டாளனும் அல்ல. தீண்டத்தகாதோரிடமும் பக்தி இருக்குமானால் அவர்கள் தூயவர்கள் ஆகின்றனர், புனிதம் பெறுகின்றனர். உலகியலில் கட்டுண்டவர்கள் பட்டுப்புழுவை போன்றவர்கள். அது விரும்பினால் கூட்டை உடைத்து கொண்டு வெளியே வர முடியும். ஆனால் மிகுந்த முயற்சியுடன் கட்டிய கூடு அல்லவா, வெளியேற முடியாமல் அதிலேயே கிடந்து சாகிறார்கள். இவர்களை வலையில் அகப்பட்ட மீன் என்றும் சொல்லலாம். எந்த வழியாக சென்று மாட்டிக்கொண்டதோ அந்த வழியாகவே மீன் தப்பிவிடலாம். ஆனால் அது நீரின் சலசல ஓசையில் மகிழ்ந்து மற்ற மீன்களோடு கழித்தபடி எல்லாவற்றையும் மறந்து விடுகிறது. தப்புவதற்கான எந்த முயற்சியிலும் ஈடுபடுவதில்லை. மனைவி மக்களின் கொஞ்சல் மொழிகள்தான் நீரின் சலசல ஒலி. உறவினர்களும் நண்பர்களும் தான் வலையில் சிக்கியிருக்கும் மற்ற மீன்கள். ஆனால் ஓரிரு மீன்கள் தப்பிவிடுகின்றன. இவர்களே ஜீவன் முக்தர்கள். மனிதனை பருப்புக்கு நிகராக சொல்லலாம். திரிக்கல்லின் இடையில் அகப்பட்டிருக்கிறான். அரைபட்டு விடுவான். ஆனால் மைய கம்பியின் அருகில் உள்ள பருப்பு மணிகள் அரைபடுவதில்லை. எனவே மைய கம்பியாகிய கடவுளை தஞ்சமடை. அவரை கூவி அழை. அவருடைய திருநாமத்தை சொல். அப்போதுதான் முக்தி. இல்லாவிட்டால் கால வடிவான திருக்கல்லில் அரைபட்டு போவாய். இல்லறத்தானுக்கு கடமை உள்ளது, கடன் உள்ளது. தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் முன்னோர்களுக்கும் மட்டுமின்றி குடும்பத்தினருக்கும் அவன் கடன்பட்டவன். கற்புடைய மனைவியாக இருந்தால் அவளை அவன் காப்பாற்ற வேண்டும். குழந்தைகள் தக்க வயது வரும் வரை அவர்களையும் காப்பாற்றியே தர வேண்டும். சாதுக்கள் மட்டுமே சேமித்து வைக்கக்கூடாது. பறவையும் துறவியும் சேர்த்து வைப்பதில்லை. ஆனால் குஞ்சுகள் பொறித்துவிட்டால் பறவையும் சேகரிக்கிறது. குஞ்சுக்காக தன் அலகில் உணவை கவ்விக்கொண்டு வருகிறது.
சாதுவின் சுரை கொடுக்கை எல்லா புண்ணிய தலங்களுக்கும் சென்று வரத்தான் செய்கிறது. ஆயினும் அதன் இயல்பான கசப்பு நீங்குவதில்லை. மலையமாருதம் வீசும்போது அந்த காற்று படுகின்ற மரங்களெல்லாம் சந்தன மரங்களாக மாறுகின்றன. ஆனால் இலவம், அரசு, மரிமாங்காய் போன்ற மரங்கள் மாறுவதில்லை. ஏழைகள் மற்றும் திக்கற்றவர்களின் பக்தி இறைவனுக்கு பிரியமானது. பின்னாக்கு கலந்த வைக்கோல் பசுவிற்கு பிரியமானது போல். துரியோதனன் எவ்வளவோ செல்வத்தையும் ஐஸ்வர்யங்களையும் காட்டிய போதும் கண்ணன் அவனது மாளிகைக்கு போகவில்லை, விதுரரின் வீட்டிற்கே சென்றார். இறைவன் பக்த வச்சலன். கன்றை தேடி ஓடும் தாய் பசுவைப் போல பக்தர்களிடம் ஓடுகிறார். குருதேவர் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள். கிருஷ்ணநாமத்தை கேட்ட அளவிலேயே சைத்தன்ய தேவர் கண்ணீர் உகுப்பார். இறைவனே இருப்பவர், மற்றவை இல்லாதவை. மனிதன் விரும்பினால் இறை அனுபூதி பெற முடியும். அவனோ காமினி காஞ்சனத்தில் பித்து பிடித்து அலைகிறான். பாம்பின் தலையில் மாணிக்கம் இருக்கிறது, அதுவோ தவளையை தின்று வாழ்கிறது. பக்திதான் சாரம். ஆராய்ச்சியின் மூலம் இறைவனை யாரால் அறிய முடியும்? எனக்கு வேண்டியது பக்தி. அவருடைய எல்லையற்ற கீர்த்திகளை அறிந்து கொள்வதால் எனக்கு ஆக வேண்டியது என்ன? ஒரு புட்டி கல்லிலே எனக்கு போதை ஏற்பட்டு விடுமானால் கடையில் எவ்வளவு கல் உள்ளது என்ற கணக்கினால் எனக்கு என்ன பயன்? ஒரு கப் தண்ணீர் என் தாகத்தை தீர்த்து விடும்போது இந்த பூமியில் எவ்வளவு நீர் உள்ளது என்பதை அறிவதால் எனக்கு எந்த பயனும் இல்லை. நீங்கள் ஒரு ஜட்ஜ், அது நல்லது. ஆனால் எல்லாம் இறைவனின் சக்தி என்பதை நினைவில் வைத்து கொள்ளுங்கள். உயர்ந்த பதவியையும் அவரே தந்துள்ளார். அதனால்தான் அது கிடைத்திருக்கிறது. நாமே பெரியவர்கள் என்று மக்கள் நினைக்கிறார்கள். மாடியில் உள்ள நீர் சிங்கமுக குழாய் வழியாக கீழே விழுகிறது. பார்த்தால் சிங்கம் தன் வாய் வழியாக தண்ணீரை கொட்டுவது போல் இருக்கும். ஆனால் தண்ணீர் எங்கிருந்து வருகிறது? எங்கோ ஆகாயத்தில் மேகம் திரளுகிறது. அந்த தண்ணீர் மாடியில் பொழிகிறது. அது குழாய்க்கு வருகிறது. பிறகு சிங்கத்தின் வாய் வழியாக வெளியே வருகிறது. ஜாதி வேற்றுமையா? ஒரே ஒரு வழியினால்தான் ஜாதி வேற்றுமையை ஒழிக்க முடியும். அது பக்தி. பக்தர்களுக்கு ஜாதி கிடையாது. தீண்டப்படாத ஜாதியும் பக்தியால் தூய்மை பெறுகிறது. சண்டாளனுக்கு பக்தி ஏற்படுமானால் அவன் சண்டாளனே அல்ல. சைத்தன்ய தேவர் சண்டாளர் வரையுள்ள அனைவரையும் கட்டியணைத்து கொண்டார். மன இயக்கத்துடன் அவரை அழைத்தால் அவரது அருள் உண்டாகும், அவரது அனுபூதி உண்டாகும். சுழற்காற்று அடைக்கும்போது பொழுதே கிளம்பும். அப்போது எது புளிய மரம், எது மாமரம் என்று எதுவும் தெரியாது. காற்று நின்ற பிறகு எல்லாம் தெரியும். புதிய அன்பு என்ற சுழற்காற்று நின்றுவிட்டால் இறைவன் ஒருவரே மேலானவர், உள்ளவர், மற்றவையெல்லாம் நிலையற்றவை என்பதெல்லாம் படிப்படியாக தெரிய வரும். சாதுக்களின் தொடர்பும் தவமும் இல்லாமல் இவை எதையும் புரிந்து கொள்ள முடியாது. மிருதங்க ஓசையை வாயினால் சொல்லி என்ன பயன்? கையினால் அதை வாசிப்பது மிகவும் கடினம். வெறும் லெக்சரால் ஆவது என்ன? தவம் செய்ய வேண்டும், அப்போதுதான் புரியும். எல்லா வழிகள் மூலமும் இறைவனை அடையலாம். ஒரே கடவுளை பல பெயர்களால் அழைக்கிறோம். ஒரு படித்துறையில் இந்துக்கள் தண்ணீர் பருகும்போது அதை தண்ணீர் என்கின்றனர். மற்றொரு துறையில் கிறிஸ்தவர்கள் வாட்டர் என்கின்றனர். இன்னொரு துறையில் முஸ்லிம்கள் பானி என்கின்றனர். தியாசபிக்கல் சொசைட்டி பற்றி கூறினார். அற்புதங்களை நிகழ்த்தக்கூடிய சக்தியை இவர்கள் பெறுவதாக ஏதோ கேள்விப்பட்டேன். இவ்வாறு ஆவிகளை கட்டுப்படுத்தக்கூடிய ஒருவனை நான் தேவன் பாபுவின் வீட்டில் பார்த்தேன். அந்த ஆவி எவ்வளவோ பொருட்களை அவனுக்கு கொண்டு வந்து கொடுத்தது. இந்த அசாதாரண சக்திகளை வைத்துக்கொண்டு என்ன செய்வது? இதனால் இறையனுபூதி கிடைக்குமா என்ன? இறையனுபூதி கிடைக்காவிட்டால் எல்லாமே வீண். பக்திதான் சாரம். பகவானின் திருநாமத்தையும் புகழையும் எப்போதும் பாடிக்கொண்டே இருந்தால் பக்தி உண்டாகும். என்னுடைய மதம்தான் சரியானது, மற்றவர்களுடைய மதங்களெல்லாம் தவறானவை என்று நினைப்பது சரியில்லை. எல்லா பாதைகள் வழியாகவும் அவரை அடைய முடியும். ஆழ்ந்த மனையக்கம் இருந்தால் போதும். எண்ணற்ற பாதைகள், எண்ணற்ற மதங்கள். இதோ பார், இறைவனை காண முடியும். அவர் மனம் வாக்குக்கு எட்டாதவர் என்று வேதங்கள் கூறுகின்றன. அதாவது அவர் உலகியலில் மூழ்கிய மனத்திற்கு புலப்படாதவர். தூய மனம், தூய புத்தி இவற்றால் அவரை அடைய முடியும். சாது சங்கம், பிரார்த்தனை, குருவின் உபதேசம் முதலியவை அவசியமானவை. அப்போதுதான் மனம் தூய்மை பெறும். பிறகு இறைவனின் காட்சி கிடைக்கும்.
அழுக்கு தண்ணீரில் படிகாரத்தை இட்டால் தண்ணீர் தெளிகிறது. அதன் பிறகு அதில் முகம் பார்க்க முடியும். தூசி படிந்த கண்ணாடியில் முகம் பார்க்க முடியாது. மனம் தூய்மை பெற்ற பிறகு பக்தி ஏற்படுமானால் இறைவனின் அருளால் அவரை காண முடியும். காட்சிக்கு பிறகு அவரது ஆணை கிடைக்குமானால் மக்களுக்கு உபதேசம் செய்யலாம். அதற்கு முன்பு லெக்சர் செய்வது நல்லதல்ல. இதய கோவிலை முதலில் தூய்மைப்படுத்த வேண்டும். இறைவனுடைய திருவுருவை கொண்டு வர வேண்டும். பூஜைக்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். இந்த ஏற்பாடுகளை செய்யாமல் வெறுமனே சங்கை ஊதி ஆர்ப்பாட்டம் செய்வதில் என்ன பயன்? நீங்கள் ஏன் பாவம் பாவம் என்று இவ்வளவு கூறுகிறீர்கள்? நான் பாவி, நான் பாவி என்று 100 முறை ஒருவன் சொன்னால் அவன் பாவியாகத்தான் ஆவான். இறைவனுடைய திருநாமத்தை சொல்கிறேன், எனக்காவது பாவமாவது என்ற நம்பிக்கை வேண்டும். அவரே நமது தாயும் தந்தையும். பாவம் செய்துவிட்டேன், இனி அவ்வாறு செய்ய மாட்டேன் என்று அவரிடம் முறையிடுங்கள். அவரது திருநாமத்தை சொல்லுங்கள். அவரது திருநாமத்தால் உடல் மனம் எல்லாம் பரிசுத்தமாகின்றன. அவரது திருநாமத்தை சொல்வதன் மூலம் நாக்கை தூய்மைப்படுத்துங்கள். குருதேவர் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள். எல்லாம் இறைவன் செய்கிறார் என்ற உணர்வு வருமானால் அவன் ஜீவன் முக்தனாகிவிட்டான். ஒருமுறை கேசவர் சம்பு மல்லிக்குடன் வந்திருந்தார். இறைவனின் விருப்பமின்றி ஓர் இலையும் அசைவதில்லை என்று நான் அவரிடம் சொன்னேன். சுயேட்சை எங்கே? எல்லோரும் இறைவனுக்கு கேள்தான். நங்கடா எவ்வளவு பெரிய ஞானி! அவரே தண்ணீரில் மூழ்கி இறப்பதற்காக சென்றார். இங்கே 11 மாதங்கள் தங்கியிருந்தார். அவருக்கு வயிற்று நோய் கண்டது. நோயின் வேதனை தாங்க முடியாமல் கங்கையில் மூழ்கி இறப்பதற்காக சென்றார். படித்துறைக்கு அருகே நீண்ட மணல் திட்டு. எவ்வளவு தூரம் கங்கையில் சென்றாலும் முழங்காலுக்கு மேல் தண்ணீர் இல்லை. கடைசியாக இவையெல்லாம் தேவியின் திருவிளையாடல் என்பதை புரிந்து கொண்டு திரும்பி வந்தார். ஒருமுறை எனக்கு வாத நோய் தீவிரமாகியது. வேதனை தாழாமல் கழுத்தை வெட்டி கொள்ளவே போய்விட்டேன். அதனால்தான், அம்மா, நான் எந்திரம், நீ அதை இயக்குபவள். நான் தேர், நீ தேரை ஓட்டுபவள். நீ எப்படி நடத்துகிறாயோ அப்படி நடக்கிறேன், எப்படி செய்விக்கிறாயோ அப்படி செய்கிறேன் என்று சொல்கிறேன். இறைவன் எதை எதற்காக செய்கிறார் என்பதை நம்மால் அறிய முடியுமா என்ன? அவர் படைத்தல், காத்தல், அழித்தல் எல்லாம் செய்கிறார். அவர் ஏன் அழிக்கிறார் என்பதை நம்மால் அறிய முடியுமா? அம்மா, நான் எதையும் அறிய வேண்டிய அவசியமில்லை. எனக்கு உன் பாத கமலங்களில் பக்தியை தா என்று நான் அன்னையிடம் கேட்கிறேன். மானிட வாழ்க்கையின் குறிக்கோள் இந்த பக்தியை பெறுவதே. மற்றவைகளை அன்னை அறிவாள். தோட்டத்திற்கு நான் வந்தது பழம் சாப்பிட. அங்கே எத்தனை மரங்கள், எத்தனை கிளைகள், எத்தனை கோடி இலைகள் என்றெல்லாம் கணக்கு பார்ப்பதற்கு என்ன அவசியம் வந்தது? நான் மாம்பழம் சாப்பிட வேண்டும். இலைகள் முதலியவற்றை கணக்கிடுவதால் எனக்கு ஆவது எதுவும் இல்லை. இதோ பாருங்கள், தயை மாயை இரண்டும் வெவ்வேறானவை. மாயை என்பது உற்றார் உறவினரிடம் கொள்ளும் பாசம். தந்தை, தாய், சகோதரர், சகோதரி, மனைவி, மக்கள் போன்றோரிடம் வைக்கும் பாசம். எல்லா உயிர்களையும் நேசிப்பது, அதாவது சமமாக பார்ப்பது தயை. வித்யாசாகரிடம் பார்க்கிறீர்களே, அதுபோல் யாரிடமாவது தயையை கண்டால் அது இறைவனின் தயை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். தயையினால்தான் எல்லா உயிர்களுக்கும் சேவை செய்ய முடியும். மாயையும் இறைவனுடையதுதான். மாயையால் நம்மை நம் சுற்றத்தாருக்கு சேவை செய்ய வைக்கிறார் அவர். ஆனால் ஒன்று, மாயையால் நம்மை அறியாமையில் வைக்கிறார், கட்டுப்பட செய்கிறார் இறைவன். தயையால் மன தூய்மை உண்டாகிறது. படிப்படியாக முக்தியும் கிடைக்கிறது. மனம் தூய்மையடையாமல் இறைக்காட்சி கிடைக்காது. காமம், கோபம், பேராசை இவற்றை வென்றால் அவரது அருள் கிடைக்கும். அப்போதுதான் அவருடைய காட்சியும் கிடைக்கும். உங்களுக்கு மிக ரகசியமான ஒன்றை கூறுகிறேன். காமத்தை வெல்ல நான் பல சாதனைகள் செய்திருக்கிறேன். ஜெய் காளி, ஜெய் காளி என்று கூறிக்கொண்டே ஆனந்தாசனத்தை பலமுறை சுற்றி சுற்றி வந்திருக்கிறேன். எனக்கு 10-11 வயது இருக்கும்போது காமர்புகூரில் அந்த நிலை ஏற்பட்டது. வயல் வரப்பின் வழியாக சென்று கொண்டிருந்த போது பெற்ற காட்சியின் விளைவாக நினைவிழந்தேன். இறைக்காட்சிக்கு சில அறிகுறிகள் இருக்கின்றன. ஜோதி தரிசனம் உண்டாகும், ஆனந்தம் ஏற்படும், வானம் கிளம்புவது போல் நெஞ்சினுள் மகாவாயு குர் குர்ரென்று சத்தத்துடன் மேலெழும்பும். இதோ பாருங்கள், நான், எனது இந்த இரண்டும் அஞ்ஞானம். எம்பெருமானே, நீயே எல்லாம் செய்பவன், இவை அனைத்தும் உன்னுடையவை, இது ஞானம். எனது என்று எப்படி கூற முடியும்?
தோட்டக்காரன் இது எனது தோட்டம் என்கிறான். ஆனால் ஏதாவது குற்றத்திற்காக வேலையிலிருந்து நீக்கப்பட்டால் தன்னுடைய மரப்பெட்டியை கூட தோட்டத்திலிருந்து வெளியே எடுத்து செல்ல அவனுக்கு தைரியம் இருக்காது. குருதேவர் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள். அவதார புருஷர் வரும்போது சாதாரண மக்களால் அவரை அறிந்து கொள்ள முடிவதில்லை. அவர் ரகசியமாக வருகிறார். ஓரிரு அந்தரங்க சீடர்கள் மட்டுமே அவரை அறிந்து கொள்கின்றனர். ஸ்ரீ ராமபிரான் பரிபூர்ண பிரம்மம், பூரண அவதாரம் என்பதை 12 முனிவர்கள் மட்டுமே அறிந்திருந்தனர். மற்ற முனிவர்களோ, ராமா, உன்னை தசரத குமாரன் என்றுதான் நாங்கள் அறிவோம் என்றனர். அகண்ட சச்சிதானந்தத்தை அனைவராலும் அறிந்து கொள்ள முடியுமா என்ன? நித்திய நிலையை அடைந்த பிறகு பேரானந்தத்தை அனுபவிப்பதற்காக யார் லீலை நிலையில் தங்கி இருக்கிறாரோ அவர் மட்டுமே பழுத்த பக்தியை உடையவர். இங்கிலாந்து சென்று குயினை பார்த்து வந்தால் பிறகு அவரது பேச்சு, செயல்கள் எல்லாவற்றையும் விளக்க இயலும். அப்போதுதான் குயினின் விஷயங்களை சரியாக சொல்ல முடியும். பரத்வாஜர் முதலிய முனிவர்கள் ராமரை துதித்து, ராமா, அந்த அகண்ட சச்சிதானந்தம் நீயே, நீ எங்களிடையே மனித உருவில் அவதரித்திருக்கிறாய். உண்மையில் நீ உன் மாயையை ஏற்றுக்கொண்டதால் மனிதனைப் போல் தோன்றுகிறாய் என்று கூறினார். பரத்வாஜர் முதலிய முனிவர்கள் ராமபிரானின் பரம பக்தர்கள். அவர்களுடைய பக்தி பழுத்த பக்தி. நாமத்திற்கு மகிமை உண்டு, உண்மைதான். ஆனால் ஆழ்ந்த அன்பு இல்லாமல் என்ன பயன்? இறைவனுக்காக மனம் துடிக்க வேண்டும். ஒரு பக்கம் நாம ஜபம் நடைபெறுகிறது, மனமோ காமினி காஞ்சனத்தில் உழல்கிறது. இதனால் என்ன நடக்கும்? தேளோ குளவியோ கொட்டிவிட்டால் வெறும் மந்திரத்தை ஓதுவதால் மட்டும் பயனில்லை. வரட்டியை சுட்டு புகையையும் தேளோ குளவியோ கொட்டிய இடத்தில் படும்படி செய்ய வேண்டும். யானையை குளிப்பாட்டியதால் மட்டும் என்ன பிரயோஜனம்? அது மறுபடியும் தலையில் மண்ணை போட்டுக்கொண்டு முன்பு போலவே இருக்கும். ஆனால் கொட்டிலுக்கு அனுப்பும் முன் அதனுடைய அழுக்கை போக்கி குளிப்பாட்டிவிட்டால் அது தூய்மையாக இருக்கும். நாம ஜபத்தால் ஒருவன் ஒரு முறை தூய்மை அடைந்ததாக வைத்துக்கொள்வோம். ஆனால் அவன் அதன் பிறகு பல பாவங்களால் தூய்மை கெடலாமே. அவனிடம் மன உறுதி இல்லை. இனிமேல் பாவம் செய்ய மாட்டேன் என்று அவன் உறுதிமொழி எடுத்துக்கொள்வதில்லை. கங்கையில் குளிப்பதால் பாவங்கள் போய்விடும் என்பது உண்மைதான். அதனால் என்ன? எல்லா பாவங்களும் மரங்களில் காத்திருக்கின்றன என்றும் அவன் குளித்துவிட்டு கரைக்கு வந்ததும் அந்த பழைய பாவங்கள் எல்லாம் ஒரே குதியாக அவனது தோள் மீது குதித்து அவனை பற்றி கொள்கின்றன என்றும் சொல்கிறார்களே. பழைய பாவங்கள் எல்லாம் தோளில் ஏறி உட்கார்ந்து கொள்கின்றன. குளித்துவிட்டு ஓரிரு அடி நடந்து வந்ததும் மீண்டும் தொற்றிக் கொள்கின்றன. எனவே நாம ஜெபம் செய், அத்துடன் பிரார்த்தனையும் செய். இறைவனிடம் பக்தி உண்டாக வேண்டும். 2 நாள் மட்டுமே நிலைக்கக்கூடிய செல்வம், புகழ், உடலின்பம் ஆகியவற்றின் மீதுள்ள பற்று குறைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய். கோஸ்வாமியிடம் கூறினார், உண்மையான ஈடுபாடு இருக்குமானால் எல்லா மதங்களின் மூலமாகவும் இறைவனை பெறலாம். வைணவர்களும் அவரை பெறுவார்கள், சாக்தர்களும் பெறுவார்கள், வேதாந்திகளும் பெறுவார்கள், பிரம்ம சமாஜத்தினரும் பெறுவார்கள். அதுபோல் முகமதியர்களும் கிறிஸ்தவர்களும் பெறுவார்கள். உண்மையான ஈடுபாடு இருக்குமானால் எல்லோரும் பெறுவார்கள். குருதேவர் ஸ்ரீராமகிருஷ்ணரின் அமுத மொழிகள். எங்கள் ஸ்ரீகிருஷ்ணரை வழிபடாமல் எதுவும் நடக்காது, எங்கள் காளிதேவியை வழிபடாமல் எதுவும் நடக்காது, எங்கள் கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் எதுவும் நடக்காது என்றெல்லாம் கூறுகின்றனர். தங்களுக்குள் அடித்துக் கொள்கின்றனர். இதன் பெயர்தான் மதவெறி. அதாவது என் மதம் மட்டும்தான் உண்மை, மற்றவர்களின் மதம் பொய். இந்த போக்கு தீயது. பல்வேறு பாதைகள் வழியாகவும் பரமனை பெறலாம். மேலும் சிலர் இறைவன் உருவம் உடையவர், உருவம் இல்லாதவர் அல்ல என்று சொல்கிறார்கள். இப்படி மீண்டும் சண்டை. வைணவர் வேதாந்தியுடன் சண்டையிடுகிறார். இறைக்காட்சி பெற்ற பிறகுதான் அவரை பற்றி சரியாக பேச முடியும். அப்படி இறைக்காட்சி பெற்றவனுக்கு இறைவன் உருவம் உடையவர், அதே வேளையில் உருவம் அற்றவர் என்பதும் தெரியும். அவர் இன்னும் என்னென்னவாகவோ உள்ளார். அவற்றை பற்றி கூறுவது சாத்தியம் அல்ல. ஒரு நாள் குருடர்கள் சிலர் ஒரு யானையின் அருகில் செல்ல நேர்ந்தது. ஒருவன் அவர்களிடம் இந்த மிருகத்தின் பெயர் யானை என்று தெரிவித்தான். யானை எப்படி இருக்கும் என்று கேட்டபடி குருடர்கள் யானையின் உடலை தொட்டு பார்க்க தொடங்கினார்கள். ஒருவன் யானை ஒரு தூணை போல் இருக்கிறது என்றான்.
அவன் யானையின் காலை மட்டும் தொட்டவன். இன்னொருவன் யானை ஒரு முறம் போன்றது என்று சொன்னான். அவன் அதன் காதில் கையை வைத்து பார்த்தவன். இதுபோல் துதிக்கையையோ வயிற்றையோ தொட்டு பார்த்தவர்கள் தாங்கள் அறிந்தபடியே தெரிவித்தார்கள். அதுபோல் இறைவனை யார் எவ்வளவு தூரம் கண்டிருக்கிறார்களோ அதற்கு ஏற்ப இறைவன் இப்படிப்பட்டவர், வேறு எப்படிப்பட்டவராகவும் அவர் இருக்க முடியாது என்று எண்ணி விடுகிறார்கள். இறைவன் உருவம் உடையவர் மட்டுமே என்று சொல்வதில் என்ன பயன்? அவர் ஸ்ரீ கிருஷ்ணரைப் போல் மனிதனாக வருகிறார் என்பதும் உண்மை. பல உருவங்களில் பக்தர்களுக்கு காட்சி தருகிறார் என்பதும் உண்மை. அதே வேளையில் அவர் உருவமற்றவர், அகண்ட சச்சிதானந்தம் என்பதும் உண்மை. வேதங்கள் அவரை உருவம் உள்ளவர், உருவமற்றவர் என்ற 2 நிலைகளிலும் கூறுகின்றன. குணங்கள் உடையவராகவும் குணங்கள் அற்றவராகவும் பேசுகின்றன. எப்படி தெரியுமா? சச்சிதானந்தம் எல்லையற்ற கடலை போன்றது. குளிர்ச்சியின் காரணமாக கடல் நீர் பனிக்கட்டியாக உறைகிறது. பல உருவங்களோடு பனிக்கட்டிகள் கடல் நீரில் மிதக்கின்றன. அதுபோல் பக்தி என்னும் குளிர்ச்சியின் காரணமாக சச்சிதானந்த கடலில் உருவக் கடவுள் தோன்றுகிறார். பக்தர்களின் பொருட்டே இறைவன் உருவம் தாங்குகிறார். ஞான சூரியன் உதிக்கும் போது பனிக்கட்டி உருகி மீண்டும் தண்ணீராகி விடுகிறது. மேலும் கீழும் எங்கும் ஒரே தண்ணீர் மயம். பிரபோ, நீர் உருவம் உடையவர், நீரே உருவம் இல்லாதவர். மனித வடிவம் தரித்து எங்கள் முன் நீரே நடமாடுகிறேன். ஆனால் வேதம் உம்மை வாக்கிற்கும் மனதிற்கும் அப்பாற்பட்டவர் என்பதாக ஸ்ரீமத் பாகவதத்தில் ஒரு துதி இருக்கிறது. ஆனால் சில பக்தர்களுக்கு இறைவன் எப்போதுமே உருவம் கொண்டவராக இருக்கிறாரே என்று கேட்கலாம். சில இடங்களில் பனிக்கட்டி உருகுவதே இல்லை. அங்கே படிகம் போல் எப்போதும் பனிக்கட்டி இருக்கும். வியாசர் 3 குற்றங்களுக்காக கடவுளிடம் மன்னிப்பு வேண்டி பிரார்த்திப்பதாக ஸ்ரீமத் பாகவதம் கூறுகிறது. ஓரிடத்தில், பிரபோ, நீர் மனம் வாக்குகளை கடந்தவர். நானோ உமது லீலையை மட்டும், அதாவது உமது உருவ நிலையை மட்டும் விளக்கியுள்ளேன். எனவே எனது குற்றத்தை மன்னித்தருள்வீராக என்று கூறுகிறார். கடவுள் உருவம் உடையவர், உருவம் இல்லாதவரும் ஆவார். அது மட்டுமல்ல, அவர் உருவம் அருவம் 2ஐயும் கடந்தவரும் ஆவார். அவர் இப்படிப்பட்டவர்தான் என்று யாராலும் சொல்ல முடியாது.